ஜல்லிக்கட்டில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையையொட்டி புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக தனி விமானம் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருந்து மதுரை சென்றார். மதுரையிலிருந்து அலங்காநல்லூர் செல்லும் வழிநெடுக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திமுக தொண்டர்களும் மக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அலங்காநல்லூர் சென்றடைந்த முதலமைச்சர் வாடிவாசல் வழியாக சீறிப்பாய்ந்த காளைகள் மற்றும் அவற்றை வீரர்கள் தீரத்துடன் அடக்கியதை கண்டுகளித்தார். ஜல்லிக்கட்டு களத்தில் வீரர்களை மிரள வைத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு முதலமைச்சர் தங்க மோதிரம் பரிசளித்தார். மதுரை 5 ஸ்டார் குரூப்ஸ் சீமான் ராகுல் டோல்மாடு சூப்பர் அழகா அந்த பையனுக்கு கொண்டிருக்கும் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பின்னர் பேசிய முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு வீரர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என்று அறிவித்தார். பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கு பெற்று அதிக காளைகளை அடக்கி சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். தொடர்ந்து பேசிய அவர் அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான சிறப்பு உயர்தர பயிற்சி மையம் மற்றும் சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்று கூறினார். உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறேன். முதலமைச்சரின் இந்த புதிய அறிவிப்புகளை கேட்டு களத்தில் இருந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். தங்களது நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக வீரர்கள் தெரிவித்துள்ளனர். இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தட்டும்போது எங்களுக்கு கிடைக்குது. நல்லா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு ஐயா. முதல் வீரராக வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆனா எல்லா வீரர்களுமே இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஐயா தான் உதவி பண்ணணும். அது மிக மிக சந்தோஷம் எங்களுக்கு. படிப்புலதான் எங்கிட்ட போக முடியல. ஜல்லிக்கட்டுலனாச்சும் போய் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்குவாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில வீட்டுல அனுப்புவாங்க. இப்ப இவங்க அந்த பயிற்சி மையம்ன்றது அவுக்குறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமானது. அடுத்தடுத்து தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புங்க. ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு அரசு பணி, காளைகளுக்கு சிறப்பு பயிற்சி மையம் உள்ளிட்ட அறிவிப்புகளால் எதிர்வரும் ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டு மீதான ஆர்வம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.